சுந்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கவிருப்பது காட்டாங்குளத்தூர் காலத்தீஸ்வரர் கோயில். பதிவை முழுமையாக பாருங்கள். சர்ப்பதோஷம் நிவர்த்திக்கு சிறந்த கோயில். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் செய்யுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மூலவர் காலத்தீஸ்வரர், தாயார் ஞானாம்பிகை, கோயில் புனிதமரம் வில்வம். தெற்கு பார்த்தவாறு கோயில் மண்டபம் அமைந்துள்ளது. இக்கோயில் காலை 7:30 மணியிலிருந்து பகல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை தோறும் இங்கு சர்ப்பதோஷ நிவர்த்தி பூஜை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு வழிபட்டால் சர்ப்பதோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இக்கோயிலில் ராகு மற்றும் கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக மிகவும் புகழ்பெற்றது. ஜாதகத்தில் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படும் தோஷங்கள், குறிப்பாக சர்ப்பதோஷங்கள் இங்கு பரிகாரம் செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபட்ட பிறகு ராகுவும் கேதுவும் ஓர் இரவு இங்கு தங்கி சிவபெருமானை வழிபட்டதாக ஐதீகம். இதற்கு அடையாளமாக இங்கு ராகுவும் கேதுவும் ஒருவர் பின் ஒருவராக நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். ஆந்திர மாநிலத்தில் உள்ள காளஹஸ்தி கோயிலுக்கு இணையாக இக்கோயில் கருதப்படுகிறது. காளஹஸ்தியில் சர்ப்பதோஷ பரிகார பூஜைகள் நடைபெறுவது போலவே இங்கும் பூஜைகள் நடைபெறுவதால் இத்தலம் தென் காளஹஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை ராகு கேது சர்ப்பதோஷ பரிகார பூஜை நடைபெறுகிறது. இந்த பூஜையில் பக்தர்களே ராகு கேதுவிற்கு பாலாபிஷேகம் செய்வது இதன் சிறப்பம்சமாகும். பூஜைக்கான கட்டணம் 600 ரூபாய். பூஜை பொருட்கள் கோயில் சார்பில் வழங்கப்படும். பக்தர்கள் பால் மற்றும் பூக்கள் மட்டுமே கொண்டு வர வேண்டும். இக்கோயிலில் தனியாக நவகிரக சன்னதி இல்லை என்பது ஒரு சிறப்பம்சமாகும். ராகு கேது சிலைகள் மட்டுமே முக்கியத்துவம் பெறுகின்றன. இங்குள்ள ஈசன் சுயம்பு மூர்த்தம் என்பதாலும் அதிக சக்தி கொண்டவர் என்பதாலும் நந்திதேவர் இந்த பெருமானை நேராக பார்த்து வழிபடாமல் சுவரில் உள்ள ஒரு துவாரத்தின் வழியாக தரிசித்து வழிபடுகிறார். இந்த நந்திதேவர் ஆபரண நந்தி என்று சிறப்பித்து சொல்லப்படுகிறார். நந்திதேவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வீட்டில் ஆபரணங்கள் சேரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தினமும் நடைபெறும் பள்ளியறை பூஜை வைபவத்தை தரிசிக்க குழந்தை வரம் வாய்க்கும் என்பது நம்பிக்கை. ராகு கேது குரு சனி பெயர்ச்சிகளின் போது சிறப்பு பரிகார பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றன. பிரதோஷம், சஷ்டி, கிருத்திகை, சங்கடஹர சதுர்த்தி போன்ற தினங்களில் இக்கோயில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. சித்ரா பௌர்ணமி நன்னாளில் திருக்கல்யாண வைபவம் இங்கு நடைபெறுகிறது. இங்கு மூலவர் காலத்தீஸ்வரர் கிழக்கு நோக்கி லிங்க திருமேனியாக காட்சியளிக்கிறார். தாயார் ஞானாம்பிகை தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் புரிகிறார். இக்கோயிலின் தல வரலாறு: தன் கணவரான சிவபெருமானை மதிக்காமல் தந்தை தட்சன் நடத்திய யாகத்திற்கு சென்று தட்சனால் அவமானப்படுத்தப்பட்டு தாட்சாயணி பிராண தியாகம் செய்தாள். இதை அறிந்த சிவனார் தன் அம்சமான வீரபத்திரரை அனுப்பி தட்சனின் யாகத்தை அழித்தார். பிறகு தேவியின் திருமேனியை சுமந்தபடி உன்மத்த நடனம் ஆடினார். அப்போது தேவியின் திருமேனி அங்கங்கள் பூமியில் பல பாகங்களில் விழுந்து சிதறின. அந்த இடங்களே சக்தி பீடங்களாக திகழ்கின்றன.
பின்னர் பூமிக்கு வந்து யோகம் மேற்கொள்ள திருவுள்ளம் கொண்ட ஈசன் தாம் யோகம் செய்வதற்கு ஏற்ற இடத்தை பூமியில் தேர்வு செய்வதற்காக தம் கழுத்தில் இருந்த நாகத்தை அனுப்பினார். நாகம் அடையாளம் காட்டிய 5 இடங்களில் முதலாவது தலம் காளஹஸ்தி, இரண்டாவது தலம் காட்டாங்குளத்தூர், மற்றவை திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், கீழ்பெரும் பள்ளம் ஆகிய தலங்கள் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. சுமார் 1400 வருடம் பழமை வாய்ந்த இக்கோயிலுக்கு வந்து பயன்பெற வேண்டும் என விரும்புகிறேன். மற்றொரு கோயிலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளர்க.